நீங்க பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ்க்கான ஃபீலை வந்து படத்தோட எமோஷன்ஸோட டைரக்டர் ப்ளே பண்ண விதம் உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டிஐ கலரும் லைட்டிங்குமே எனக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள் பொலிட்டிக்கலி ரைட்டா இல்லையே, லாஜிக்கா இது கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்தோட கதைக்கு சினிமேட்டிக்கா ரைட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோரி டீடைலிங்லயுமே விசுவல் டெல்லிங்லயுமே டைரக்டர் ஸ்டேஜ் பண்ணி நல்லாவே எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்ல இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸாவே எல்லாத்துக்கும் அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான்லாம் படத்துக்குள்ள ஒரு படம் நடிப்பாரு, அந்த படத்துக்கு வெளியே நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுவாரு. எப்பா எப்படிடா இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு துல்கர் சல்மானோட ஆக்டிங்கை பார்க்கும்போது. அவருக்கு மேல எனக்கு சர்ப்ரைசிங்கா என்ன ஒரு வில்லன் ரோல் மாதிரி தானே சமுத்திரக்கனி நடிப்பாரு அப்படின்னு அந்த கேரக்டரை ஃபார் த சேக் வில்லனா மட்டும் இல்லாம கதைக்கு இம்பார்ட்